ஓம் சரவணபவ சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய பதிவு 2026 வைகாசி மாத ராசி பலன்கள். இந்த வைகாசி மாதத்தினுடைய கிரக அமைப்புகளை முதலில் பார்க்கும் பொழுது, செவ்வாய் பகவான் ஆட்சி பலத்தோட மேச மனையில் வலிமையாக இருக்க போகிறார். அதே போல் புதன் பகவானுடைய பெயர்ச்சியானது வைகாசி மாதம் 15ஆம் தேதி 29/5/2022 மிதுன மனைக்கு சென்று அங்கே ஆட்சி பலத்தோட வலிமையாக இருக்கார். அதுவும் மிக முக்கியமாக குரு பெயர்ச்சி நடக்க இருக்கிறது. இந்த வைகாசி மாதம் எப்போ நடக்குது? வைகாசி மாதம் 19ஆம் தேதி 2/6/2026 அன்று குரு பகவான் மிதுனத்திலிருந்து கடகமனைக்கு சென்று அமர்ந்து அங்கே உச்ச பலத்தோட வலிமையாக இருக்க போகிறார். அதே போல சுக்கிர பெயர்ச்சி நடக்குது. எப்போ? வைகாசி மாதம் 25ஆம் தேதி 8/6/2026 அன்று சுக்கிர பகவான் மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு பயிற்சியாகிறார். கேது பகவான் சிம்மமனையில் வீற்றிருக்க, ராகு பகவான் கும்பத்தில் அமர்ந்திருக்க, சனி பகவான் மீனத்தில் அமர்ந்திருக்கார். ஸோ இந்த கிரக அமைப்புகளை வைத்துக்கொண்டு இந்த வைகாசி மாதம் என்ன மாதிரியான பலன்கள், சாதகம் என்ன, பாதகம் என்ன, எதை செய்யலாம், எதை செய்யக்கூடாது, இந்த மாதம் என்ன தெய்வ வழிபாடு உகந்தது என்பதை பற்றி இந்த பதிவில் நம்ம டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். இந்த பதிவை முழுவதுமாக பாருங்கள், ஸ்கிப் பண்ண வேண்டாம். கண்டிப்பாக ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. நம்ம சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. தனுசு ராசி அன்பர்களே, வைகாசி மாதம் என்ன பலன், எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்கும் பொழுது, உங்கள் ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய திருமணஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு உங்கள் ராசியை பார்க்கிறார். அப்போ ராசிநாதன் ராசியை பார்ப்பது ஒரு நல்ல அமைப்பு. அதாவது நினைத்தது நடக்கும். நீங்கள் நினைக்கிறது, உங்கள் மனசில் என்ன நினச்சிட்ருக்கீங்கோ அதை செயல்படுத்தக்கூடிய அமைப்பு. அதே போல் இந்த வைகாசி மாதம் 19ஆம் தேதி குரு பகவான் பெயர்ச்சி ஆகிறார். உங்கள் ராசிநாதன் 7ஆம் இடத்திலிருந்து 8ஆம் இடத்துல வந்து அமர்ந்து கொண்டு அங்கே உச்ச பலத்தோட வலிமையாக இருக்கார். அப்போ ராசிநாதன் வலிமை பெறுகிறது. எங்கே போய்? 8ஆம் இடத்துல வலிமை பெறுது. அப்போ 8ஆம் இடத்தில் போய் நீங்கள் அமர்ந்து கொண்டு அங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் தீர்க்க போகிறீர்கள். ஒரு வழக்கு இருக்கு, அதுக்கு ஒரு சொல்யூஷன் உங்களுக்கு கிடைக்க போகிறது. அதே சமயத்தில் ஒரு எதிர்ப்பு பகை, அதாவது ஒரு எதிர்ப்பு பகைங்கிறது கண்டிப்பாக இருக்கும். அதன் மூலமாக உங்களுக்கு சில மாற்றங்களை செய்து நன்மை, திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய அமைப்புகளும் உண்டு அப்படிங்கிறத சொல்கிறேன். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா 5ஆம் அதிபதியும் ஆட்சி பலத்தோட ஸ்ட்ராங்காக இருக்கார். அதாவது பூர்வ புண்ணியஸ்தானத்தின் அதிபதியான செவ்வாய் ஆட்சி பலம். இந்த மாதம் பார்த்தீங்கன்னா 15ஆம் தேதி புதன் பகவானும் ஆட்சி பலம் அடையுது. இது வரைக்கும் 6ஆம் இடத்திலிருந்து வந்த புதன் பகவான் 7ஆம் இடத்துல போய் அமர்ந்து கொண்டு உங்கள் ராசியை பார்க்குறார். அப்போது புதன் ராசியை பார்க்கும் பொழுது நல்ல அறிவார்ந்த செயல்பாடுகள், மதிநுட்பமான செயல்பாடுகள், எந்த இடத்தில் எந்த குறை இருக்கிறதோ, அதாவது ஒரு பேப்பர், ஒரு டாக்குமெண்ட் கொடுத்தீங்கன்னா நீட்டாக இந்த இடத்துல தப்பு இருக்குது, இந்த இடத்துல இது இருக்குங்கிறது ஈஸியாக கண்டுபிடிக்கக்கூடிய தன்மைகள், புத்திசாலித்தனமான செயல்பாடுகளில் ரொம்ப நல்லா இருக்க போகுது இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா தனம் எப்படி சார் இருக்க போகுது, பொருளாதாரம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, குரு பகவான் தனக்காரக கிரகம் எப்படி இருக்க போகிறார்? உச்ச பலம் அடைய போகிறார் இந்த வைகாசி 19ஆம் தேதி. தனஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடியவர் சனி பகவான் 4ஆம் இடமான சுகஸ்தானத்தில் போய் உட்கார்ந்துருக்கார். அப்போது குரு பகவான் சமசமுத்தம பார்வையாக 2ஆம் இடத்தை பார்க்கிறார். அதாவது தனகாரக கிரகம் தனஸ்தானத்தை பார்க்கிறது. ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு இது. நம்பர் 1. நம்பர் 2 வந்து தனஸ்தான அதிபதியான சனி பகவானையும் பார்க்கிறார். அப்போ பொருளாதார ஏற்றம் என்பது கண்டிப்பாக தனுசுக்கு நிச்சயமாக உண்டு. இது வரைக்கும் அப்படியே மந்தமாக டல்லாக இருந்த விஷயங்கள் இப்போ ஓடி போக போகிறீங்கன்னு அர்த்தம். அப்போ உட்காருக்கு இடம் இல்லாமல் வேலை செய்ய போகிறீர்கள்னு அர்த்தம்.
அப்போ பொருளாதார முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு, குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்க்கக்கூடிய அமைப்பு. ஏன்னா நீங்கள் குரு ஆகிய நீங்கள் 2ஆம் இடத்தை பார்க்குறீங்க. அப்போது குடும்பத்தில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கிறதோ, குடும்பம் சார்ந்த விஷயத்தில் என்ன இருக்கோ அதையெல்லாம் சரி செய்யக்கூடிய எண்ண உணர்வுகளை கண்டிப்பாக உங்கள் ஆழ்மனதுக்கு விதைக்கும். அப்போ குடும்பம் ஒரு மாதிரியான ஒரு கஷ்டமாக இருந்திருந்தாலும் சரி, அல்லது ஒரு பிரிவினையாக இருந்தாலும் சரி, அல்லது கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் சரி, அல்லது ஒரு ஈகோ கிளாஸ் ஒரு மாதிரி இருந்தாலும் சரி, அல்லது கணவன் ஒரு சைடு மனைவி ஒரு சைடு இருந்திருந்தாலும் சரி, இது எல்லாமே ஒன்று சேருவதற்குண்டான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் உங்கள் கண் முன்னே வந்து நிற்கும். அதை கெட்டியாக பிடித்து கொள்வது இந்த தனுசு ராசி, தனுசு லக்ன அன்பர்களுக்கு சிறப்பு. வாக்கு நன்றாக இருக்க போகிறது. வாக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நல்லா இருக்க போகுது. அதே சமயத்தில் 8லிருந்து நீங்கள் பார்க்கறதுனால பணம் எங்கேயாவது கொடுத்து வைத்திருந்து அல்லது மறைந்துள்ள பணம், திடீர் அதிர்ஷ்டம், திடீர் லாட்டரி, ஷேர் மார்க்கெட்டில் திடீர் பணம் வருவதற்குண்டான வாய்ப்புகள், இப்படி ஒரு அதிர்ஷ்டத்தரமான ஒரு நடக்காது அப்படின்னு நினச்சிட்டு இருந்த சில நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் இந்த காலகட்டம் தனுசுக்கு உண்டு. 3ல் ராகு இருப்பது நல்லது. பொதுவாக இந்த பாவகிரகங்கள் உபஜயஸ்தானத்தில் இருக்கும்போது நல்ல நன்மையை தரும். அப்போ ராகு 3ல் இருக்கிற என்ன சார், வெளிநாட்டு தொடர்புகளை கொடுக்கும், ட்ராவல் பண்ண வைக்கும், புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு. அதுவும் குறிப்பாக இம்போர்ட் எக்ஸ்போர்ட் சார்ந்த துறையில் இருக்கக்கூடிய தனுசுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு உற்சாகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாகவே இருக்கும். 4ஆம் இடத்தில் சனி பகவான் உட்கார்ந்திருக்கார். சனி பகவான் மெதுவாக மந்தமாக இருக்கக்கூடிய ஒரு கிரகம் 4ல் இருக்குது, சுகஸ்தானத்தில் இருக்குது. சில சமயங்களில் சுகத்தை கூட கெடுத்திருக்கும். ஒரு சில தனுசு ராசி என்பவர்களுக்கு சுகம் சார்ந்த விஷயத்தில் ஏதாவது தொந்தரவு, அல்லது தாய் சார்ந்த விஷயத்தில், 4ஆம் இடம் என்பது தாயை குறிக்கும்ல, அப்போ தாய்க்கும் சில தொந்தரவுகள் அல்லது உடல்நல தொந்தரவு, பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் இப்போ குரு பெயர்ச்சிக்கு அப்புறம் நீங்கள் 4ஆம் இடத்தை பார்க்க போகிறீங்க. அப்போ 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சில விஷயங்களை சரி செய்ய போகிறீர்கள். தாய் சார்ந்த விஷயம், தாய் வர்க்கம் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த குழப்பங்கள், பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ஒரு காலகட்டமாக, நல்ல காலகட்டமாக அமைகிறது. அடுத்து 4ல் என்ன இருக்குது, வீடு வண்டி வாகனம் இருக்குது. அப்போது ஒரு வீடு வாகனம், வீடையும் வாகனத்தையும் வாங்கணும் என்கின்ற எண்ண ஓட்டத்தில் இருக்கக்கூடிய அத்தனை தனுசுக்கும் சக்ஸஸ் கொடுக்கும். ஏன்னா குரு பெயர்ச்சிக்கு அப்புறம் ஆக்டிவேட் ஆயிரும். அப்போ குரு சனி டச் ஆகுது, நீங்கள் 2ஆம் அதிபதியான சனியை பார்க்குறீங்க. அப்போ பணம் எங்கேயோ இருந்து வந்துடும், கடன் கிடைக்கும். அப்போது கடன் மூலியமாக ஒரு வீடு வாங்கிறது, வாகனம் வாங்கிறது, இடத்தை வாங்கிறது, இந்த மாதிரி சுப தன்மைகள், அதாவது என்னன்னா சுப செலவுகள் ஆக கன்வெர்ட் பண்ணிக்கிறது, இடத்த வாங்கி ஒரு கடனை வச்சுக்கிறது, இந்த மாதிரி சுபம் சார்ந்த விஷயத்தில் அல்லது வீட்டை ஆல்டர் பண்ணுவது, வீட்டில் நல்ல விஷயங்கள் நடக்கிறது. சார் குரு போய் 8ல் மறைகிறாரே, அப்போ திருமண விஷயங்கள் நடக்குமா அப்படின்னு ஒரு சிலர் கேட்கலாம். ஆனால் குரு 2ஆம் இடத்தை தான் பார்க்குறார். அப்போ குடும்பத்தில் ஒரு உறுப்பினர் இணைக்கக்கூடிய நிகழ்வுங்கிறது நல்லபடியாக இருக்குது. அதுவும் புதன் 7ல் போய் உட்கார போகிறார். அந்த புதனுங்கிறது தான் திருமணஸ்தானத்தின் அதிபதி, 7ஆம் அதிபதி, 7ஆம் இடத்திலேயே வலிமையாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அப்போ திருமணத்துக்கு எந்த தடையும் ஏற்படுத்த போவதில்லை. திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்பாக திடீர்னு ஃபிக்ஸ் ஆகும், வரனாகும், ஸ்டேட்டஸுக்கு தகுந்த மாதிரி நல்ல வரன் கிடைக்கக்கூடிய அமைப்பு. திருமணமே வேண்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் திருமணம் செய்து கொள்ளலாம் என்கின்ற எண்ண உணர்வு. ஏற்கனவே டிவோர்ஸ் ஆனவர்கள் 2ஆம் திருமணம் மறுமணம் செய்யக்கூடிய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் இதெல்லாம் தனுசுக்கு நல்லபடியாக அமைகிறது. 5ஆம் அதிபதி 5ஆம் இடத்திலேயே ஆட்சி பலம். அப்போ குழந்தை ஸ்தானாதிபதி வலிமையாக இருக்கார். அப்போ குழந்தை ஸ்தானாதிபதி வலிமையாக இருக்கும்போது குழந்தை நலன் சார்ந்த விஷயம் நல்ல வலிமையாக இருக்க போதுன்னு அர்த்தம். அப்போது குழந்தைகள் ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு காலகட்டம். குழந்தை என்ன படிக்கணும்னு ஆசைப்படுதோ அல்லது குழந்தைகளுக்காக சில டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, அந்த குழந்தைகளினுடைய ஆசைகளை பூர்த்தி செய்வதற்கு இந்த வைகாசி மாதம் ஒரு நல்ல மாதமாகவே காமிக்குது.
படிப்பு நல்லா இருக்குமா? ஆசைப்பட்ட கல்வியை படிப்பதற்குண்டான வாய்ப்புண்டு. ஒரு சிலர் யூஜி படிக்கிறதுக்கு சரி, அல்லது யூஜி படித்து கொஞ்சம் நாளாகி பிஜி படிக்கணும் அப்படிங்கிற உணர்வு இருக்கிறவங்களுக்கு கூட பிஜி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் இதெல்லாமே நல்லபடியாக இருக்குது. 10ஆம் அதிபதி தொழில் ஸ்தானாதிபதி. சார் தொழில் எப்படி சார் இருக்க போகுது? 10ஆம் அதிபதி ஆட்சி பலம் அடையப் போகிறார். 10க்குரியவன் தனக்கு 10ல் போய் அமரப் போகிறார். தொழிலால் கௌரவம், பதவி, புகழ், ஏதாவது ஒரு நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வரும். தொழிலை அமைக்காதவர்கள் கூட இப்போ சொந்த தொழில் செய்யலாம் என்கிற என்ன உணர்வு இப்போ காமிக்கும். ஏன்னா 10ஆம் அதிபதி ஸ்ட்ராங்காக இருக்கார். அப்போ அந்த எண்ணங்களை உங்களுக்கு கொடுத்தாகணுமே. அப்போ நிச்சயமாக சொந்த தொழில் ஏன் செய்யக்கூடாது? அல்லது ஏற்கனவே ஒரு வேலையில் இருந்தால் கூட அடிஷ்னலாக ஏதாவது ஒன்று செய்யணும், கொஞ்சம் ஏர்ன் பண்ணணும் அப்படிங்கிற எண்ண உணர்வுகள் கண்டிப்பாக ஏற்படுத்தும். ஸோ 7ஆம் இடம் என்பது கணவன் மனைவி. கணவன் மனைவிக்குள்ளே அதாவது 2 பேரும் சேர்ந்து ஒரு கூட்டு தொழில் 2 பேரும் சேர்ந்து செய்யலாம். இப்படியெல்லாம் எண்ண உணர்வுகளை கண்டிப்பாக விதைக்கக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டம் சிறப்பு பெறுகிறது. அப்போ குரு பகவான் 8லிருந்து 12ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்போ நீங்கள் போய் 8ல் உட்காந்துருக்கீங்க. அப்போ உங்கள் சொந்த ஊரை விட்டு நகர போகிறீங்கன்னு அர்த்தம். அப்போ நிறைய தனுசு ராசி என்பவர்கள் தொழிலுக்காகவோ வேலைக்காகவோ வியாபாரத்துக்காகவோ உங்களை ஊரை விட்டு வெளியே நகர்ந்து பிழைக்கக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகளை நிச்சயமாக உருவாக்கும். அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. அல்லது ஏற்கனவே நகர்ந்தவர்கள், ஊரை விட்டு வெளியே நகர்ந்தவர்கள், ஃபார் எக்ஸாம்பிள் போய் வெளிநாட்டில் இருக்கோம் அப்படின்னா அங்கே குடியுரிமை பெறக்கூடிய அல்லது அங்கேயே போய் செட்டில் ஆகக்கூடிய தன்மைகள் இந்த ஆஃப்டர் குரு பயிற்சிக்கு அப்புறம் தனுசுக்கு சிறப்பு பெறுகிறது. அப்போது ஆக மொத்தம் இந்த வைகாசி மாதம் நல்லவைகள் நடக்கக்கூடிய, நல்ல செய்திகளை கொடுக்கக்கூடிய, அதாவது ஒரு புத்துணர்ச்சியோடு செயல்படக்கூடிய தன்மை, ஒரு சுறுசுறுப்போடு செயல்படக்கூடிய தன்மை அப்படிங்கிற அந்த உணர்வோடு தொழில் மாற்றத்தை கொடுக்க. ஏன்னா 10ஆம் அதிபதி நல்லா இருக்குல்ல, அப்போ ஒரு ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய அமைப்பு, இதெல்லாம் நல்லபடியாக நடக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாகவே இந்த தனுசுக்கு அமைய பெறுகிறது. இப்போ நான் சொன்னது கோச்சார ரீதியாக ஒரு பொதுவான பலன்கள். இந்த பதிவை தொடர்ந்து பாருங்கள், ஒரு 3 மாதம் கண்டினியூஸாக பாருங்கள். கண்டிப்பாக பொருந்தி வரும். அப்படி பொருந்தி வரவில்லை என்றால் உங்களுக்கு நடக்கக்கூடிய தசாநாதன் அல்லது புத்திநாதன் பார்த்தீங்கன்னா 6ஆம் அதிபதி, 8ஆம் அதிபதி, 12ஆம் அதிபதிகளுடைய தொடர்பு அல்லது பாவ கிரகங்களுடைய தொடர்பில் கண்டிப்பாக இருக்கும். ஒரு துல்லிய பலன் வேண்டும். இப்போ என்ன நடக்குது, 2026 என்ன நடக்க போகுது, வேலையா தொழிலா, என்ன கொடுப்பினை உங்களுக்கு இருக்குது, அப்படி சொந்த தொழில் செய்யணுன்னா எப்போ நம்ம ஆரம்பிக்கலாம், இல்லை வேலையில் எப்போ ப்ரமோஷன் கிடைக்கும். இப்போ நான் +2 முடிச்சிட்டேன், எந்த கோர்ஸ் எடுத்து படித்தா நம்மளுடைய ஃப்யூச்சர் நன்றாக இருக்கும், 2026 எப்போ நமக்கு திருமணம் கிடைக்கும், எப்போ நம்ம குழந்தை பாக்கி கிடைக்கும், எப்போ நான் வீடு கட்டுவேன், இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும். ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும், ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பப்படக்கூடிய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நம்மளுடைய அலுவலகம் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது. அதாவது கோயம்புத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவு அன்னபூர்ணா ஹோட்டலுக்கு பக்கத்தில் அமைந்துள்ளது. பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்.